பரலோகத்தையும் பூலோகத்தையும் அவர்கள் உள்ளவைகளையும் உண்டாக்கின சிவனுள்ள பரலோக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம சேனலை, தி லிவிங் ஆர்ட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சேனலை தொடர்ந்து தவறாமல் நீங்கள் பார்த்து வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் அன்போடு நான் அழைக்கிறேன். நிச்சயமாய் நம்ம சேனலில் பதிவேற்றப்படுகிற காணொளிகள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தர் கூட நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் தொடர்ந்து ஆதரவை கொடுங்க, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் ஷேர் செய்து கொள்ளுங்கள், கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி அல்லது சந்தேகங்கள் ஏற்படுமேயானால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். மற்றும் எங்கள் தரப்பிலிருந்து ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருக்குமேயானால் அந்த காரியங்களை கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அதை நாங்கள் சரி செய்துக்குள்ள எங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு புதிய தலைப்பை படிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இதற்கு முன்பாக நான் பதிவேற்றம் செய்திருக்கிற தலைப்பின் கீழே இருக்கிற வசனங்கள், வேத தியானங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம புதிய டாபிக் பார்க்க போகிறோம். புதிய தலைப்பு, அது என்ன தலைப்பு என்று கேட்டீர்கள் என்றால் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரைக்கும் ஆசீர்வாதத்தை குறித்து எங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம அந்த காரியங்களை பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். செய்திக்குள்ள போகலாமா? கர்த்தர் நல்லவர். பாருங்கள், இன்று நம்ம செய்தியின் தலைப்பின் ஆதார வசனமாக அது ஆதியாகமம் புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. இந்த வசனம் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அநேக வாக்குத்தத்தங்கள், அநேக ஆசீர்வாதங்களை பரலோகத்தின் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அப்போது அந்த ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு காரியம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இருக்கும்போது நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் இருக்கும், ஆசீர்வாதங்களும் இருக்கும். அல்லேலூயா. தேவச்சனமே, பாருங்க, 2 வகையான ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதம், இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக தான் மனுஷன் என்ன பண்ணுறான்?
ஓடுறான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், சொத்துக்களை சேர்த்துக்கிறான். அல்லேலூயா. அப்போ அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு ஓடி சம்பாதிச்சு சேர்த்து வச்சு எத்தனை வருடங்கள், எத்தனை காலங்கள் சந்தோஷமாய் வாழ முடியும்? அல்லேலூயா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த பொருட்கள் எல்லாம், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், வீடாக இருக்கட்டும், காரு, பங்களா, பொருள், பொன், பணம், சொந்த பந்தம், உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள், யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்ன ஆகும்? ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் இல்லைங்களா? ஆனால் தேவாதி தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் பாருங்க, அது நித்தியமாய் நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. அதற்கு அழிவே கிடையாது. நித்திய ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க. தேவன் தருவது நித்திய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் வேதத்தில் எங்கே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீர்களே என்றால், கலாத்தியர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 9 ஆவிக்குரிய கனிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவிக்குரிய கனிகள் 9ம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், இப்படி 9 கனிகளை தேவன் கொடுக்கிறார். அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற கனிகள். அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வாழ்க்கையில் கொண்டு வரும் பாருங்க. அல்லேலூயா. இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், அது வரங்கள். தேவன் கொடுக்கக்கூடிய வரங்கள், அது இன்னொரு விதமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருது பாருங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே, ஆனால் அங்கு நம்ம பார்க்கிறோம் தேவன் கொடுக்கக்கூடிய 9 வரங்கள். அல்லேலூயா. பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், விசுவாசம் என்கிற வரம், வியாக்கியானம் செய்யக்கூடிய வரம், பிரசங்கம் செய்யக்கூடிய வரம். அல்லேலூயா. இப்படியாக 9 வரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ தேவச்சனமே பாருங்க, ஆவியின் கனிகளும் 9 வரங்களும் தான் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. இந்த 9 கனிகளும், இந்த 9 வரங்களும் அத்தனையும் நம்ம வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று கூட இல்லை. இதில் 1, 2 கனிகளும் வரங்களும் முறையாக நம்ம வாழ்க்கையில் செயல்படுமையானால், அல்லேலூயா, கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. புரிகிறதா? விளங்குதா? அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்ல பாருங்க, என்னதான் ஒருவன் விழுந்து எழுந்து பல்ட்டி அடிச்சு என்ன தலைக்கையில நின்று தண்ணியை குடிச்சு சம்பாரிச்சு பொடி பொடியா சேர்த்து வச்சாலுமே கூட அந்த பொருட்களை எல்லாம் என்ன பண்ண முடியாது? அவன் மறுத்த பிறகு எடுத்துட்டு போக முடியாது. அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தலைமுறை விட்டுட்டு போறான். ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை ஒருவன் பெற்றுக்கொண்டானே ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை அவனால் எடுத்துக்கொண்டும் போக முடியும் நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு. ரெண்டாவது, அவனுடைய தலைமுறைகளுக்கும் அந்த ஆசீர்வாதங்களை வைத்து போக முடியும். அல்லேலூயா. அந்த காரியத்தை தான் இங்கே நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் ஆபிரகாமை அழைத்து சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்.
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்து கூட சேர்த்து சொல்றாரு பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற மனிதர்களை யாராவது சபித்தாலோ, அவர்கள் விரோதமாய் தூஷண வார்த்தைகளை செய்தாலோ பேசினாலோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்களுக்கு எதிராக செய்தாலோ, கர்த்தர் பழிக்கு பழி தீர்ப்பார். அவர்களை சபிப்பவர்களை தேவன் சபிப்பார். இன்னைக்கும் அது நடக்கும். அல்லேலூயா. அப்போ தேவஜனமே பாருங்க, அப்படி நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களா இருப்பீர்கள் என்றால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒன்றுதான். அதன் பிறகு படிப்படியாய் இயேசுவே கர்த்தரை வழி நடத்துவார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அதன் லாபம் என்ன? அப்போ அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் சம்பாதிச்சுட்டான், சந்தோஷமா இருக்கிறான் உலக காரியங்கள்ல. அவனுடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு இல்லைன்னா அவன் சம்பாதிச்சது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது, அவனும் வீணா, அவனுடைய ஆத்மாவும் வீணா போகும் இல்லையா? இன்னொரு காரியம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, அடைய முடியாது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொண்டு பரிசுத்த ஆசீர்வாதங்களை நம்ம போய் சேருவதற்கு வழி இல்லை. ஆனால் பரிசுத்த தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மூலியமாய் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய ஜீவனிலும் போய் சேர முடியும். அல்லேலூயா. அதுதான் ஞானம், அதுதான் தேவன் கொடுக்கிற அறிவு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. காசு, பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, பதவி, இவைகளுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கிட்டையும் இருக்குது, அவரும் கொடுப்பார். அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தான் ஞானம் என்பது வேண்டுமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்றார். இன்னைக்கு வரைக்கும் இந்த வாக்குத்தத்தம் தேவனால் ஆபிரகாம் கொடுக்கப்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகுது. இயேசு கிறிஸ்து மனிதனாய் வாழ்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு ஏறி போய் கூட 2025 ஆண்டுகள் ஆகுது. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 2500 ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. அப்போ கிட்டத்தட்ட ஏறக்குறைய கிட்டத்தட்ட நியர்லி 5000 ஆண்டுகள் பாருங்க. இந்த 5000 ஆண்டுகள் என்பது எவ்வளவு நீண்ட ஒரு காலகட்டம். அப்போ இயேசு கிறிஸ்து, அப்போ தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம் அப்படியே இருக்குது. இப்போ ஆபிரகாமுடைய வழி வந்த இனம்தான் இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தேவன் கொடுத்தாரு, ஈசாக்குக்கு யாக்கோபை தேவன் கொடுத்தாரு. யாக்கோபின் மூலியமாய் 12 பிள்ளைகள், 12 இன மக்கள். அந்த 12 இன மக்களையும் ஆளுகை செய்கிறவர் ஒரே தேவன், அவரே இயேசு கிறிஸ்து. அந்த 12 இன ஜனங்களை
வழிநடத்துவதற்கு 12 சீஷர்களை தேவன் தெரிந்து கொண்டாரு. இப்போ பாருங்க, அவ்வளோ தேவனுடைய திட்டம் அதற்கு பின்பாக இருக்குது. இந்த ஒரு வாக்குத்தத்தத்திற்கு பின்பாக வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவனுடைய திட்டம் இருக்கிறதே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு பிரதானமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா, ஆபிரகாம் என்பவர் சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. இயேசு கிறிஸ்து அவரை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அதற்கு முன்பாக அவர் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், ஒரு மனுஷன் தான் இல்லையா? அப்போ அந்த தேவனுடைய அழைப்பு அவருடைய வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு ஒரு சாதாரண மனுஷன் இன்ற அளவும் பேசக்கூடிய அசாதாரணமான ஒரு மனுஷனாக மாறிட்டார். இன்னைக்கு உலகத்தின் பிரதானமான அநேக மக்களால் பின்பற்றப்படுகிற மதங்கள் 3 மதங்கள். அந்த 3 மதங்களில் முதலாவது யூத மதம், 2வது கிறிஸ்தவ மதம், 3வது முகமதியர்களுடைய மதம் இஸ்லாம். இந்த 3 மதத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய அந்த மதத்தினுடைய முக்கியமான ஒரு நபர் ஆபிரகாம். இந்த 3 மதங்களுக்கும் முற்பிதா யார் என்று கேட்டீங்கன்னா ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஆபிரகாமை தான் தங்களுடைய முற்பிதா என்று அனைத்து மதஸ்தர்களும், அதாவது இந்த 3 மதஸ்தர்களும் வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கும் ஆபிரகாம் ஐயாவுடைய கல்லறை அங்க இஸ்ரவேல் தேசத்தில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யூதர்களும் ஆபிரகாமை கொண்டாடுகிறார்கள். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் ஆபிரகாமை கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவர்களும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆபிரகாமை தன்னுடைய சொந்த தகப்பனாய் முற்பிதாவாக அனுசரிக்கிறார்கள். அப்போது இந்த வாக்குத்தத்தம் பாருங்க எவ்வளோ வல்லமையானது. இன்னைக்கு வரைக்கும் 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதே போல தான் தேவசனமே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா தேவனாய் கொடுக்கணும். இந்த சும்மா இந்த புருடா வந்துக்கிட்டு போண்டா வேலை காமிச்சுக்கிட்டு கஞ்சா கப்சா வேலை காட்டுற ஊழியக்காரனுக்கு கொடுக்கறதெல்லாம் கிடையாது. அப்போது வாக்குத்தத்த அட்டையை கொடுக்கறது, வாக்குத்தத்தம் சொல்கிறது, அதெல்லாம் குறி சொல்கிற மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் எடுபடாது. தேவனே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகள் மூலியமாக அல்ல, கள்ள ஊழியர்கள் மூலியமாக அல்ல, தேவனுடைய நல்ல தீர்க்கதரிசிகள் மூலியமாக, தேவனுடைய நல்ல ஊழியர்கள் மூலியமாக உங்களுக்கு வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னா அதை தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. இதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அப்போ அது இன்னைக்கு நடக்குது. இப்போ இஸ்ரவேல் சனங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் எல்லாம் கூட பாருங்க, மோசேயுடைய ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு ஆபிரகாம் என்னுடைய தகப்பன்
ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு மார்த்தட்டி கொண்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து திட்டார், மாயமானக்காரர்களை அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசீர்வாதங்கள் என்பது இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் பின்பாக அதை தேடி நாடி ஓடி தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளை புரட்டி போட்டு தங்களுடைய சொந்த அற்ப ஆதாயத்துக்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக தூஷிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களையும் உபதேசிகமார்களையும் பார்த்து தான் தேவன் கடிந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரர்களை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரான்னா ஆசீர்வதிப்பார். இன்மையை காட்டிலும் மறுமையில தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ தேவன் நமக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளின் இலக்கை நோக்கி தான் ஒரு ஊழியக்காரர் ஓடணுமே தவிர உலக பிரகாரமான காரியத்தை நோக்கி ஓடக்கூடாது. அல்லேலூயா. அதே போல விசுவாசிகளுக்கு அவர்கள் ஜெபத்தில் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வாதங்கள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ விசுவாசிகளுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தேவன் நிறைய வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வாக்கு தத்துவத்தை கூட தான் இன்னைக்கு யூத ஜனங்கள் உலகம் முழுவதும் வானத்து நட்சத்திரங்களை கூட மனத்தனையான மக்களாக இருக்கிறாங்க. யூத ஜனங்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்துவர்களும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான், ஆபிரகாமுடைய சந்ததிகள் தான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க ஆபிரகாமுக்கு. உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்துவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். அந்த வாக்கு தத்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறுகிறது. நம் தேவன் எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அடுத்த வசனம் 27:12. ஆதியாகமம் 27:12. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனை காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வேனே என்றான். இந்த இடத்துல தகப்பன் மற்றும் தாய் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இதுக்கு முன்னாடி நம்ம வாசித்தோம். இப்போ பெற்றெடுத்த தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கிறோம். நம்ம மூதாதையர்கள் காலத்திலிருந்து நம்ம தமிழர்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம், ஒரு பண்பாடு இருக்குது. அது என்ன என்று கேட்டீர்கள் என்றால், முன்னோர்களை வெளிப்படுகிற ஒரு காரியம், முன்னோர்கள் கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற காரியம். ரெண்டாவது, அவர்களிடத்துல காலில் விழுந்து நம்ம என்ன பண்ணுவோம், வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் ஒன்று இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அது பைபிளுக்கு விரோதமா ஆதரவா என்ற இந்த கேள்விக்குள்ள இப்போ நம்ம போக வேண்டாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அப்போ பாருங்க, பெரியவர்கள் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அதுதான் இங்கே நடக்குது. இதில் யாக்கோபு என்ன பண்ணுறா, தன்னுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு போயிடுறான். இந்த பழைய பாட்டு காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்கன்னா அண்ணனுக்கு தான் முதல் மரியாதை, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவனுக்கு தான். ஆனால் இவன் யாக்கோபு தம்பி என்ன பண்ணுறான், ஏசாவை போல வேடம் போட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது கடைசி காலத்தில்.
அவனுடைய பிரதான ஆசீர்வாதத்தை எல்லாம் யாக்கோபு எடுத்துகிட்டு போயிடுறான். அதை தான் இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போது ஒரு தாய் ஒரு தகப்பன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளுக்காக தான் சம்பாதிக்கிறாங்க, சொத்து எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. இன்றைக்கும் நடக்குது. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 27:30. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் முகத்தை விட்டு புறப்பட்டவுடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சுமந்து சமைத்து தன் தகப்பன் இன்றைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்மா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான். இப்போதான் அவனுக்கு யாக்கோபு தன்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டான்னு ஏசாவுக்கு தெரியுது. அப்போ தான் அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை வருது. ஓகே, அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இருந்தாலும் இந்த ஆசீர்வாதங்களை பற்றி எப்பொழுதெல்லாம் சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை வருகிறது, அப்போல்லாம் சண்டை வருது. அப்போ அந்த ஆசீர்வாதம் ஒரு வாழ்க்கையில், ஒரு சகோதரர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் 27:35. அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். இதில் ஏசாவுக்கு வந்து யாக்கோபு பார்த்து ரொம்ப கோபம். ஏன்னா அப்பா கிட்ட போய் ஏசாவை ஏமாற்றி யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் யாக்கோபுக்கு தான் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருந்தார். அது யாராலையும் மாற்ற முடியுமா? யாராலையும் மாற்ற முடியாது. அதனால தான் அப்படி நடந்தது. ஆனாலும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கருத்து என்னவென்றால், ஆசீர்வாதம் தேவன் ஆபிரகாமுக்கும் அவருடைய மகன் ஈசாவுக்கும் கொடுத்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு ஈசாக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. அது தேவனுடைய திட்டமாக இருந்தது. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக, தேவனுடைய செயல்பாட்டுக்கு விரோதமாக யாராவது எழுந்து நிற்க முடியுமா? ஒருவரும் முடியாது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதுதான் தேவச்சனமே, உங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா எப்படியாவது ஆசீர்வதிச்சுவார். அல்லேலூயா. ஒருவனும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்தில் ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் பெரிய வாக்குவாதம் பிரச்சனை. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான். என் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாக வைத்து வைக்கவில்லையா என்றான். ஏசா கேட்குறான் அவனுடைய அப்பா கிட்ட. அவனுக்கு யாக்கோபுன்னு பேர் வச்சிருக்கிறது சரிதான். யாக்கோபு அப்படின்னா எத்தன் அப்படின்னு அர்த்தம். எத்தன்னா ஏமாற்றுகிறவன். நம்ம லோக்கல் கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லணும்னா ஃப்ராடு, ஃபோர்ஜரி, ஏமாத்து பேர் வழி அப்படின்னு அர்த்தம். அவன் பேரே அதுதான். அப்போது இன்றைக்கும் பாருங்கள் தேவச்சனமே, ஒரு ஏமாற்றுவனா, ஒரு பொய் சொல்லுவோ, திருடனா, ஒரு ஒரு எத்தனாய் நீங்கள் இருந்தாலுமே கூட தேவனுக்கு உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாய் மாற்றினார், அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றினார். அப்படி உங்களையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போது சண்டை யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும். இப்போ நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த சரித்திரத்தில், இந்த சம்பவங்களில் ஏசா ஒன்றும் கெட்டு போயிடலை. அப்பா வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கல அப்படின்னு அவர் ஒன்றும் கெட்டு போயிடலை. அவரும் நல்லா தான் இருந்தார். அவரும் சகல ஆசீர்வாதத்தோட மனைவி, பிள்ளைகள்,
சொத்து சுகம், ஆஸ்தி அந்தஸ்து, ஒட்டகங்கள், ஆடு மாடு, கோவில் கழுதைகள், இஸ்ரவேலருக்கு அந்த ஜனத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களோடு தான் இருந்தார். அல்லேலூயா. இன்ஃபேக்ட் ஏசாவோட யாக்கோபு தான் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டார். தன் தாய் தகப்பன் பிரிஞ்சு போய் பரதேசியாக வனாந்தரத்தில் அலைஞ்சி திரிஞ்சு மாமா கிட்ட போய் கஷ்டப்பட்டு உழைச்சி அவர் மூலயமா ஏமாற்றப்பட்டு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு தான் வாழ்க்கை பூரா யாக்கோபுக்கு பாடுதான், கஷ்டம்தான். ஆனால் ஏசா சொகுசாக இருந்தார், வசதியாக இருந்தார், அது வேற. ஆனால் யாக்கோபு மேலே தான் தேவனுடைய திட்டம் இருந்தபடியினால் முதலாவது பிரதான ஆசீர்வாதத்தை ஈசாக்கு மூலியமாய் தேவன் யாக்கோபுக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்க, தேவனுடைய திட்டம் இதுதான் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா யாராலையுமே தடுக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் ஆதியாகமம் 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசாப் யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், தற்பொழுது என் சகோதரனாக யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டான். ஒரு பெரிய கோபம் ஏசாவுக்கு யாக்கோபு மேல். அப்புறம் யாக்கோபு தான் அங்கே இல்லையே, அவங்க அம்மா தான் அவருடைய தம்பி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாரு, லாபான் வீட்டுக்கு போயிடுறாருங்க. அப்புறம் ரொம்ப வருடங்கள், பல ஆண்டுகள் கழித்து அண்ணனும் தம்பியும் சேர்றாங்க, பார்க்குறாங்க. அப்புறம் ஒன்றாயிடுறாங்க, 2 பேரும் சமாதானம் ஆகிடுறாங்க. அது வேறு. அப்போது இந்த ஆசீர்வாதத்தினால தான் இன்றைக்கி கூட பாருங்கள் பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் வருது. ஆனாலும் கர்த்தர் அது நடுவில் நின்று தான் தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் நிறுத்த மாட்டார், கண்டிப்பாக கொடுப்பார். அல்லேலூயா. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அடுத்த வசனம் ஆதியாகமம் 28:4. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியை தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். இது ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் ஆக்சுவலி ஏசாக்கு வர வேண்டியது யாக்கோபு தட்டி பறிச்சுட்டு போயிட்டார். அல்லேலூயா. எனிஹவ் ஆசீர்வதிச்சிட்டாரு, தகப்பன் ஆசீர்வதிச்சிட்டா யாரை மாற்ற முடியும்? யாராலையும் மாற்ற முடியாது. இன்னைக்கு கூட தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து வாழணும். அப்போதான் தகப்பனுடைய இருதயமும் தாயுடைய இருதயமும் மகிழ்ச்சி அடையும். அவர்கள் மனதார உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை காலேஜில் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லையா? உங்கள் தகப்பனும் உங்கள் தாயும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு உங்களை ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பாங்க. நீங்கள் சரியாக படிக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிக்கிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருந்தால் தகப்பனுக்கும் தாய்க்கும் இருதையும் கஷ்டப்படும், இல்லையா? அப்போது ஆசீர்வதிக்கணும்னு தோணுமா, இல்லை உங்கள் மேலே கோபம் வருமா? அப்போது அது மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. தாய்க்கும் தகப்பனுக்கு பிரியமாக நடந்தால் தான் தாய் தகப்பன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு. இப்போ தாய் தகப்பனை எதிர்த்து பேசி தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் தரித்திரமும் சாபமும் பாடுகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் தான் வரும். இது இன்றைக்கும் நடக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 33:11. தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான்.
இங்கே தான் பாருங்க. அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் எனக்குத்தான் என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உன்னுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். இங்கேதான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா. கடைசியில் யாக்கோபும் ஏசாவும் காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. ஏசா தன் தம்பி மேலே இருந்த கோபத்தை மறந்து அவரை மன்னிச்சு ஏற்றுக்கிறார். ஆனாலும் யாக்கோபுக்கு மனசு தாங்கலை. அவர் சம்பாதித்த சம்பாதனைகளில் ஒரு பங்கை ஏசாவுக்கு காணிக்கையாக கொடுக்குறார். அல்லேலூயா. காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. தேவன் ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மறுஷணமே ஏசாவுக்கு செய்தி தெரிந்த சனமே அவர் யாக்கோபு கண்டப்பட்டிருந்தா யாக்கோபை கொன்று போட்டிருப்பார் ஏசா. ஆனால் தேவன் அவரை தப்ப விட்டு ஏசா கண்களுக்கு மறைவாய் வைத்து ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி அங்கே உழைப்பு என்றால் என்ன, கஷ்ட நஷ்டத்தை கற்றுக் கொடுத்து திருமணத்தை செய்ய வைத்து அங்கே பாருங்கள், கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாடுகள் துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் இழப்புகளை எல்லாம் யாக்கோபு வாழ்க்கையில் பார்க்கிறார். அதெல்லாம் கற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த உழைப்பால் சம்பாதித்து ஏசாவுக்கு ஒரு பங்கை யாக்கோபு கொடுக்குறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்படி அழகாக ஆண்டவர் கிரியை செய்கிறார் பாருங்க. யாக்கோபு ஏசா வாழ்க்கையில் அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் கிரியை செய்வார். இப்போ யாக்கோபு அவருடைய பிரதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஓடி போயிட்டதுனால ஏசா கெட்டு போயிடல. தேவன் பேலன்ஸாக லைஃப்பை கொடுத்துட்டார். ஏசாவுக்கும் நல்ல வாழ்க்கை, யாக்கோபுக்கும் நல்ல வாழ்க்கை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யாக்கோபு, ஏசா இல்லை. ஏசாவுடைய சந்ததி இதோட நின்றோம். இதன் பிறகு அவருடைய சந்ததியோட வரலாறுகள் இல்லை. ஆனால் யாக்கோபுடைய சந்ததி தான் யோசேப்புக்கு பிறகுற பிள்ளைகள் அப்படியே வழி வழியாக இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சந்ததி தான் பூமியில் இருக்குது. அல்லேலூயா. அடுத்த வசனம் ஆதியாகமம் 39:5. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா. இப்போ நம்ம யோசேப்புடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம். யோசேப்பு யாரு? யாக்கோபுடைய குமாரன். யாக்கோபு மூலமா யாக்கோபுடைய ஆசீர்வாதங்கள் யோசேப்புக்கு வருது. அப்போ யோசேப்பு உண்மை உள்ள நீதி உள்ள பிள்ளை, தேவனுடைய குழந்தை, தேவனுடைய பிள்ளை ஆகும். இங்கே யோசேப்பு வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த சம்பவத்தின் பிறகு அந்த ராஜாவுக்கு யோசேப்பு நிரபராதி என்று தெரிந்த பிறகு சிறையிலிருந்து விடுவித்து அந்த தேசத்துக்கே அந்த வீட்டிற்கு அதிபதியாய் விசாரணைக்காரனாக யோசேப்பை வைக்கிறார். யாரு? அந்த ராஜா. அப்போ பாருங்க, வசனம் சொல்றது, அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனா ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அந்த போத்திபார் என்பவன் வீட்டையும் அவனுடைய சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். எதனால? ஏன்னா அங்கே யோசேப்பு இருந்தார். யோசேப்பு இருக்கிற இடம்
ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்படிதான் தேவச்சனமே இன்னைக்கும் யோசிப்பாய் தானியேலாய் நீங்களும் நானும் இருந்தோம்னா மாறணும்னா நம்ம இருக்கிற இடம், நம்ம போகிற இடம், நம்ம கால் வைக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் அந்த இடத்தை ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களை, மக்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோசேப்பை போல பரிசுத்தமாய், யோசேப்பை போல நீதி உள்ளவனாய், யோசேப்பை போல உத்தமனாய், யோசேப்பை போல சொப்பனங்களை தரிசனங்களை காண்கிறவனாய், யோசேப்பை போல ஒரு சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு உள்ளவனாய் இருந்து தேவனுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும், நாம் போகிற இடமும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அர்த்தம் நல்லவர். அடுத்த வசனம் பாருங்க. ஆதியாகமம் 49:25. 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதங்கள் எப்படிலாம் இருக்கு பாருங்க. சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள்னா எதை குறிக்குது அப்படின்னா ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சொப்பனங்கள், வியாகியானங்கள், விளக்கங்கள், கர்த்தத்துவ குறித்த காரியங்கள், பிதாவாகிய தேவனை குறித்த காரியங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள், சேருபீன்கள், சேராபீன்கள், தேவ தூதர்களை குறித்த காரியங்கள், பரலோகத்தை குறித்த காரியங்கள், பரலோக ரகசியங்கள், படைப்பின் ரகசியங்கள், இவைகளெல்லாம் அறிந்து கொள்வதே ஒரு ஆசீர்வாதம் தான். அப்போ அதுதான் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் தான், நித்திய ஜீவன் மெயினாக. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வார்த்தை, கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், வீடு, காரு, பங்களா, சொத்து, சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஸ்தானங்கள், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, அதிகாரம். அல்லேலூயா. கர்ப்பங்கள், கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள். கர்ப்பங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்கள்னா பிள்ளை பேரு, பிள்ளை செல்வம், பிள்ளைகளுக்கான படிப்பு, அந்த பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம். அப்போ ஆசீர்வாதங்கள்லாம் எத்தனை விதமாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம், ஆதியாகமம் 49:26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே யாக்கோபு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கடைசி நாட்களில் யோசேப்போட போய் சேர்ந்துடுறாரு. அப்போ ஒவ்வொரு பிள்ளையையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். அதுதான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் 27. இங்கே யாக்கோபுக்கு, இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைகள். அப்போ 12 பிள்ளைகளையும் பேர் பேரே அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம்,
யாத்ராகமம் 32:29. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். இங்கே அந்த காலத்தில் பிரதான ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்களை ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. அந்த வழக்கம் இருந்தது. இன்னைக்கு கூட நம்ம சபைகளில் போதகர்கள் கடைசியில் என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதத்தை சொல்லி அனுப்புகிறாங்க இல்லையா, அதுதான். அல்லேலூயா. அடுத்த வசனம் 25. லேவியராகமம் 25:21. நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். அல்லேலூயா. இங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. அது அறுவடை காரியங்களை குறித்து, வயல்வெளிகளை விதைக்கிற காரியங்கள். அப்போ அந்த காரியங்களை குறித்து தேவன் இந்த வருடத்தில் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், இந்த வருடங்களில் நீங்கள் விளைக்கணும், இந்த வருடங்களில் அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். அல்லேலூயா. அப்போ காத்திருக்கணும். விதைச்சிட்டோம், விளைச்சலையே அறுவடை பண்ண முடியலையேன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்ம ஜெபத்தை விதைச்சிட்டோம்னா தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் நேரம் வச்சிருப்பார். அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்காமல் தேவன் விடமாட்டாரு. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான பாத்திரமாகவும் இருக்கணும். நம்மளும் தவறிவிடக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து உபாகமம் 11:26 வாசிக்கலாமா? உபாகமம் 11:26. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இது தேவன் கொடுக்கிறார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அல்லேலூயா. இந்த நம்ம யோசுவா மூலியமா தேவன் கொடுக்குற வார்த்தைகள்லாம் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான வார்த்தைகளாக இருக்குது. இந்த ஜனங்கள் முரட்டாட்டுள்ள ஜனங்கள், முரட்டாட்டம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். தேவன் இவ்வளோதான் அன்பு செலுத்தி கட்டளையை கொடுத்து அந்த எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிகிட்டு வந்தாலும் எப்போ பாரு சாப்பாடு தண்ணி விளையாட்டு இதே தான் இருந்தாங்க. அந்த கீழ்ப்படுகிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை பாருங்க. அப்போ ஒரு இடத்துல இப்படி தான் சொல்கிறாரு. அப்போது ஒரு இடத்துல ஆண்டவர் கேட்குறாரு, இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகள் கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு நீங்கள் விலகி அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். 2 விஷயத்த சொல்லிட்டார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தனியாக போனால் சாபம். அப்போ இந்த 2ல் உங்களுக்கு என்ன வேணும், எது வேணும், நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டார். அல்லேலூயா. நான் சொல்லலைங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இப்போ இன்னைக்கு கூட நமக்கும் அதே தான்.
தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள், அவருடைய நியாயப்பிரமாணங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நமக்கு சமாதானம், ஆசீர்வாதம். அதை விட்டு கீழ்ப்படியாமல் போனால் சாபமும் அழிவும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. எவ்வளோ வல்லமையான வார்த்தை பார்த்தீங்களா கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அடுத்து 11:29. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெரிசீம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் எபரல் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய். தேவனுடைய மலை விக்கிரகங்கள் இருக்கிற மலை. அப்போது அது எதை குறிக்குதுன்னா ஜனங்களை தான். தேவனுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், அதாவது தேவனுக்கு புறமான ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு சாபம். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் பாருங்க. 12:15. உபாகமம் 12:15. ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளும் ஆசீர்வாதத்திற்கு தக்கதாய் நீ உன் வாசல்களில் எங்கும் உன் இஷ்டப்படியே மிருக ஜீவன்களை அடித்து புசிக்கலாம். தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அவைகளை வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது கூட புசிக்கலாம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணங்களில் வருகிற கட்டளைகள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பப்போ தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஊழியக்காரர்கள் மூலியமாக. அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. அப்போ புசிக்கிறதை குறித்து கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது இல்லையா? அப்போ அதில் ஒரு விதமான கட்டளையை தேவன் கொடுக்குறார். அடுத்த வசனம் பாருங்க. 16:17. உபாகமம் 16:17. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களிலெல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக. அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள். அல்லேலூயா. இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? காணிக்கை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? காணிக்கை அப்படின்னா தேவ ஊழியர்களுக்கு ரொம்ப குஷியாயிடும். ஓ அப்படின்ட்டு. ஆனால் இந்த காணிக்கை, இந்த தசமபாகம் என்கிற கான்செப்டெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விதிகள் தானே தவிர புதிய ஏற்பாட்டுக்கு இதெல்லாம் காணிக்கை தசமபாகம் பொருந்தாது. புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் எங்கேயுமே காணிக்கை குறித்து அவர்கள் வற்புறுத்தி யார்கிட்டையும் பேசவே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் கொடுக்கக்கூடாது என்பது கிடையாது, கட்டாயப்படுத்தக்கூடாது என்பது தான் இங்கே நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. காணிக்க தசமபாகம் பிரதானமாய் ஊழியர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பது தான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. அதே விதத்தில் தேவனுக்கு கொடுப்பதை தேவனுக்கு கொடுக்கணும், ராயனுக்கு கொடுப்பதை ராயனுக்கு கொடுக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸை கவர்மெண்ட்டுக்கு கட்டிடணும், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையை தேவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் பாருங்க எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு இங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே இப்போ கடைசியாக நம்ம வாசித்த வசனத்தில் கூட அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம்ம வாழ்க்கையில் கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பார்த்து தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பங்கை கொடுக்கணும் காணிக்கையா. அது மனம் உற்சாகத்தோடு எந்த ஒரு வெறுப்பு இல்லாமல் தேவனுக்கு கொடுத்தா தான் தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். இல்லாட்டி அது
வெறுக்கப்பட்டு போயிடும். அதுக்கேற்ற பலனை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. அங்கே அந்த ஒரு ஏழை, வயதான ஒரு ஏழை லேடி வந்து 2 காசு போடுறாங்க. அவங்கக்கிட்ட இருந்தது எல்லாத்தையுமே போட்டாங்க அந்த அம்மா. அதை பார்த்து ஆண்டவர் வந்து பாராட்டுறாரு இல்லையா. அதனால் எல்லாத்தையுமே கொடுக்கணுங்கிறதுலாம் இல்லை. கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் எதை கொடுத்தாலும் மனதார கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதற்கான அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவச்சனமே, இத்தோடு இந்த பகுதி 1 நான் நிறைவு செய்கிறேன். மீது இருக்கிற வசனங்களை அடுத்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கலாம், பேசலாம். கர்த்தர் தாமே உங்களை அபிர்விதமாய் ஆசீர்வதிப்பாராக. துதி, ஆராதனை, ஜபத்திற்கென்று நான் தனியாக வீடியோக்களை போடுவதனால் இந்த பிரசங்க வேளையில் நான் அதிகமாய் ஜெபிப்பதில்லை. ஜெபித்தால் அது இன்னும் நேரத்தை கூட்டிவிடும் என்பதற்காக. அப்படி ஜெபித்தாலும் ஒரு சில வார்த்தைகளோடு நான் ஜெபித்து முடித்துக் கொள்வது வழக்கம். சரி, நம்ம ஜெபித்தே என்ன பண்ணலாம், இந்த பகுதியை முடிக்கலாம். வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்களுடைய வார்த்தைகளை நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன் அப்பா, போதித்திருக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகளை மேற்கோள் காட்டி கொடுத்துருக்கிறேன் சுவாமி. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டவர்களுக்கு பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை குறித்து கற்றுக்கொண்டோம் சுவாமி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் அபிர்விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஆவியின் கனிகளையும் ஆவியின் வரங்களையும் கொடுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. அவர்களுடைய பலவீனங்கள், வியாதிகள், நோய்கள் நீங்கட்டும். அந்தகார கிரியைகள் ஓடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். அதே போல அடியேன் என்னையும் கர்த்தாவே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய ஊழியம் கர்த்தாவே, ஊழியம் உம்முடையது. நீ இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பெயரால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து இந்த லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சேனலை பாருங்கள், ஆதரிங்க. எங்களுக்காக, என்னுடைய ஊழியத்திற்காக, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியத்தில் அநேக காரியங்கள் செய்யப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த காரியங்களுக்கெல்லாம் கூட உங்களுடைய ஜெபம் ரொம்ப தேவையாக இருக்கிறது. நல்லா ஜெபிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடு பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கிறது. நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு பேசலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்தால்தான் தொடர்ந்து நாங்கள் கொடுக்குற தேவ செய்தி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படலாம். மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை நீங்கள் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் கொடுக்குற செய்தி எல்லாமே தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக அடிப்படையாக கொண்டு தான் இருக்கும். ஆக ஒவ்வொரு தலைப்பின் கீழேயும் பல வசனங்களை நாங்கள் கொடுக்குறோம். அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் குறித்து வைத்து கொண்டால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, வளர்ச்சிக்கு அது ரொம்பவும் பிரயோஜனமாக இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு உலகத்திற்கு உப்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாக, தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சமாதானம்.
அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.